அதே மாதிரி irregular menses கூட வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது ஒரு காரணம். வெயிட் குறைச்சிட்டோம்னா மென்சஸ் ரெகுலர் ஆகிடும். ஓகே. அதுக்கும் நான் சொன்ன இந்த மாதிரி காய்கறிகள், கீரைகள், மெயினாக பப்பாளி பழம், அன்னாச்சி பழம் இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா ரெகுலர் ஆகிடும் மென்சஸ். எல்லாமே வந்து கடை சாப்பாடு வேணாம், அதுதான் மெயின் விஷயம். இந்த இப்போ மாதிரி புரிஞ்ச ஆண்கள் குறைகள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு. பெண்கள் குறைகளுக்கு மெயின் விஷயம் irregular menses. ஓகே. 2வது விஷயம் ஒபிசிட்டி. ம். 3வது விஷயம் சினைப்பையில் நீர் கட்டி. 4வது விஷயம் கர்ப்பப்பையில் கட்டி, சதை கட்டி. அது சதை கட்டி, இது நீர் கட்டி. 5வது விஷயம் மெயின் விஷயம் அதுதான் பெண்களுக்கு மேஜர் விஷயம், கருக்குழாய்கள் அடைப்பு. ஆனால் அதை ரிவர்ஸ் பண்ண முடியும் இல்லையா? தாராளமாக பண்ணலாம். நான் தான் சொல்கிறேனே, உறுப்புகளே இல்லைன்னா தான் நான் பிரச்சனை. உறுப்புகள் இருக்கிறப்ப அதை நம்ம செயல்பட வைக்கிறதுக்கு ஈஸி. அதுக்கு என்ன ஆனால் நானே ஒரு மந்திரம் பண்ண முடியாது. நான் கொடுக்குற மருந்தோட அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். உணவுகள் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த கருக்குழாய்கள் அடைப்பு நான் நிறைய 100கணக்கான பெண்களுக்கு மேலே பாசிட்டிவ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு அந்த விஜயா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அங்கிருந்தே ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இன்றைக்கி 2 டியூப் பிளாக்கு பாசிட்டிவ் பண்ணி அனுப்பியிருக்கீங்க, ரொம்ப எங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி. அதில் டாக்டர் அம்மா இருந்தாங்க, சத்யபாமா ரெட்டின்னு. அந்த அம்மா இல்லை இப்போது. அந்த அம்மா சொல்லுவாங்க, ஜமுனா என்ன வச்சுருக்கிற நீ கையில் அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோ நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்காருன்னுட்டு. நல்லா நிறைய அலோபதி மருத்துவர்களில் வந்து நிறைய பேர் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. நான் பாசிட்டிவ் பண்ண பேஷண்ட்ஸ்லாம் அவங்க நல்லா டெலிவரி பண்ணுறாங்க. ஒரு குழந்தைன்னா 5 கிலோ பிறந்துருச்சு ஈரோட்டில், திருப்பூரில். அவர் அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டார். மேடம் 5 கிலோ பிறந்திருக்கு மேடம் குழந்தை, நான் ஃபோட்டோ எடுத்துக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஓகே. எப்பாவது ஒரு கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக பிறக்கிறப்ப வேறு வழி இல்லை, சிசரின் தான் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து சிறு வயசில் பாசிட்டிவ் பண்ணுறவங்கலாம் சிசரின் அவ்வளோ வராது. நான் 40 வயசுக்கு மேலே நிறைய பேருக்கு ரிசல்ட் இப்போ கூட கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த என்கிட்ட வரத்துக்கு முன்னே செயற்கை முறை நிறைய பண்ணிக்கிறாங்கல்ல, அதனால டயபெட்டிஸ் வந்துடும். ஓகே. அதனால அவங்களுக்கு வந்து அந்த டயபெட்டிஸும் குறைச்சி குழந்தை வளர்ச்சியும் பாதிக்காமல் பார்க்குறப்போ பிரசவம் வந்து கஷ்டமாயிடும், சிசரின் பண்ண வேண்டியதாகிடும்.